வணக்கம் மக்களே! நான் உங்களோட ஷாம் தமிழ். இன்றைக்கு எங்களோட சேனல்ல என்னத்த பத்தி பேச போறோம்னு சொன்னா, ரியல் ஃபோட்டோ அண்ட் ஏஐ ஃபோட்டோ 2யும் பத்தி தான் பேசப் போறோம். ரியல் ஃபோட்டோண்டா எப்படி இருக்கும்? ஏஐ ஃபோட்டோண்டா எப்படி இருக்கும்? ரியல் ஃபோட்டோ எப்ப ஸ்டார்ட் பண்ணவங்க? ஏஐ ஃபோட்டோ எப்ப கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க? அண்ட் ரியல் ஃபோட்டோல என்ன பெனிஃபிட்? ஏஐ ஃபோட்டோல என்ன பெனிஃபிட்? ஸோ 2யும் பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஸோ முழுசா வீடியோவ நாம போயிட்டு பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சாம் தமிழ் என்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். இதுல நாங்க முதல்ல பேசப் போறது வந்து ரியல் ஃபோட்டோ பத்தி. ரியல் ஃபோட்டோ வந்து 1826ஆம் ஆண்டு யோசப் என்ற ஒரு பெர்சனால தான் முதல் முதலா புகைப்படம் எடுக்கப்பட்டது. புகைப்படம் அவர் எடுத்த காலங்கள்ல வந்து பெரிய அளவிலான புகைப்பட கருவிகள கொண்டு தான் புகைப்படம் எடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு கொஞ்சம் டெவலப் ஆயி பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் கேமராஸ் வந்துச்சுது. அதுக்கு பிறகு ஃபிலிம்ஸ் கேமரா, இப்ப டிஜிட்டல்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு இருக்குது. ஸோ நாங்க ரியல் ஃபோட்டோஸ் எடுக்கைக்குள்ள ரொம்ப முக்கியமா நான் கவனிக்கிறது வந்து, ரியல் ஃபோட்டோவ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, ரியல் ஃபோட்டோல எப்பயுமே வந்து சாதாரணமா ஒரு லைட் எஃபெக்ஷனும் அண்ட் நேச்சுரலான ஒரு பேக்கிரவுண்டும் தான் இருக்கும். ஸோ இத கொண்டிருந்தா தான் ரியலான ஒரு ஃபோட்டோ. ரியல் ஃபோட்டோல வந்து எந்த ஒரு எடிட்டிங்ஸும் இருக்காது. ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ, இயற்கை எப்படி இருக்குதோ, அத வந்து அப்படியே எடுத்து காட்டுறது தான் ரியல் ஃபோட்டோ. ஸோ ரியல் ஃபோட்டோ வந்து இப்படித்தான் இருக்கும். என்ன பொறுத்தவரையில இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து நாங்க இப்ப பார்க்க போறது வந்து ஏஐ ஃபோட்டோ. ஏஐ ஃபோட்டோல வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும், ஒரு பக்கத்துல பெரிய ஒரு பாதிப்பும் இங்க இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏஐ ஃபோட்டோ வந்து 2018ஆம் ஆண்டு தான் முதல்ல வந்து அறிமுகமாக ஆரம்பிச்சது. அதனுடைய ஃபவுண்டேஷன் வந்து 2018 அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு 2022ல இருந்து 2023 காலப்பகுதிகளுக்குள்ள தான் ஏஐ என்றது வந்து அசுர வளர்ச்சி அடைந்த காலம் என்று சொல்லலாம். என்று சொன்னா அந்த காலப்பகுதிக்குள்ள தான் அதிகமான மக்கள் இந்த ஏஐ டூல்ஸ்கள வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுதாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொல்ல போனோம்னு சொன்னா ஜெமினி ஏஐ. ஜெமினி ஏஐ தான் இப்ப அதிக மக்களால பிரபலமா ஃபோட்டோ எடிட்டிங்ஸ்க்காக பாவிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆப்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, இப்ப கொஞ்சம் காலங்களுக்கு முன்னம் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ற ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் நாம குடுத்தா, இப்படித்தான் எங்களுக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு நம்மளோட கருத்த அதுல குடுத்தா, நம்மளோட ஃபோட்டோவையும் சேர்த்து அப்லோட் பண்ணினா, அது நம்மளோட கருத்துக்கு ஏற்றது போல ஒரு ஃபோட்டோவ நமக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். அந்த ஜெமினி ஏஐல வந்து நாங்க அப்லோட் பண்ற அந்த ஃபோட்டோ, டிலீட் பண்றதுக்கான ஆப்ஷன் அதுல கிடையாது. ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து எங்கேயோ சேவ் ஆகுது. நம்மளோட ஃபோட்டோஸ் என்ன வேணாம் செய்யப்படலாம். இப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னம், ஒரு பெண் சகோதரி ஒருவர் முழுசா ஆடை உடுத்து ஒரு ஃபோட்டோவ வந்து அ ஜெமினி ஏஐல அப்லோட் பண்ணியிருக்கிறா. இன்னும் ஒரு வகையான ஃபோட்டோவ வந்து தனக்கு உருவாக்கி தர சொல்லி. ஸோ உருவாக்கி குடுத்த ஏஐ வந்து ஒரு மொட்டை கை இருக்கிற மாதிரியான உடுப்போட வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ உருவாக்கி குடுத்திருக்குது. அதுல வந்து அவங்களோட தோள் மூட்டுல இருக்கிற மச்சம் அந்த ஃபோட்டோல ஷோ ஆகுது. ஸோ முழுசா உடை உடுத்திருந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணினவங்களுக்கு, இந்த பாதி உடையோட வரைக்குள்ள அந்த மச்சம் வர்றது வெரி ஷாக்கிங் நியூஸா வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த வேர்ல்ட் வைஸா அது ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் காணப்பட்டது. ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து நம்மளுக்கு நிறைய வகையில நன்மையாக இருந்தாலும், அதுக்கு ஏற்ற வகையில சம அளவு நமக்கு தீங்கையும் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ மக்களே, நீங்க வந்து ஒவ்வொரு டூல்ஸையும் யூஸ் பண்ணேக்குல பார்த்து யூஸ் பண்ணுங்க.
என்ன பொறுத்தவரையில நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா, நாம இருக்கிறதும் நம்மளுடைய இயற்கையும் ரொம்ப அழகானது. ஸோ எப்பயுமே நமக்கு நேச்சுரல்ஸ் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அழகாகவும், ரொம்ப இயற்கையாகவும், நம்மளோட மெமரிகள வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏஐ ஃபோட்டோஸ் அப்படி இருக்காது. நம்மளோட எடிட்டிங்ஸ காட்டுற ஒரு திறமைக்காக வேண்டி தான் ஏஐ நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணாம எவ்வளவுத்துக்கு குறைச்சு நாம பாதுகாப்பா இருக்க முடியுமோ, பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க. இந்த ஏஐயால வந்து அதிகமா பாதிக்கப்படுறது வந்து ஆக்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ். ஆக்டர்ஸ்ல வந்து இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்ன ஒரு பிரபலமான நடிகை ஒருவர் ஒரு ஜிம் ட்ரெஸ்ஸோட வர்ற மாதிரியான ஒரு வீடியோ இணையதளத்துல அதிகமாக பகிரப்பட்ட ஒரு வீடியோவா தான் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த நடிகை வந்து தன்னுடைய ஒஃபிஷியல் Instagram பேஜ்ல வந்து சாரி பேஜ்ல அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, "இது நான் என்னுடைய வீடியோ இல்ல. இது நான் இல்ல. இது ஒரு ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. இது நான் இல்லைன்னு" சொல்லி சொன்ன பிறகு தான் மக்கள் அத ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முதல் வந்து அவருடைய பெயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ அதே மாரி தான் பொலிட்டீஷியன்ஸுக்கும். தேவையில்லாத மாதிரியான அவங்களோட முகங்கள பயன்படுத்தி தேவையில்லாத ஃபோட்டோஸ வந்து கிரியேட் பண்ணி சமூக ஊடகங்கள்ல பகிர்றாங்க. ஸோ மக்கள் நீங்க அனைவருமே கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சமூக ஊடகங்கள்ல உங்களுடைய புகைப்படங்கள பகிரும் பொழுது, ரொம்ப ரொம்பவே கவனம் எடுத்து தான் நீங்க பகிரணும். ஏனென்று சொன்னா, உங்களுடைய புகைப்படங்கள வச்சுக்கொண்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது சம்பந்தமான ஏதாவது விளக்கம் தேவை என்று சொன்னா, நீங்க எனக்கு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நான் உங்களோட ஷாம் தமிழ். நன்றி. வணக்கம்.